அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நேற்று ஷார்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, ராஜா உணவு, அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அம்மாவுக்காக கீரை சூப் வச்சு கொடுக்கலான்னு சொல்லி மணத்தக்காளி கீரை வாங்கினேன். மணத்தக்காளியில் மருத்துவ குணம் நிறையாவே இருக்குது இல்லையா. இந்த கீரையில் இருக்கிற கொழுந்து, காம்பு, மணத்தக்காளி காய் அதெல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் சூப் வைக்கிறதுக்கு. பழுத்த இலை, பூச்சி கடிச்ச இலையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி மணத்தக்காளி காய் எடுத்துக்கிட்டேன். இந்த கீரையை ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் சுத்தமாக கழுவி எடுக்கணும். 3-4 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுக்கணும். ஏன்னா மண் நிறையா இருக்கும் இல்லையா கீரையில், அதனால் நல்லா அலசி எடுத்துக்க போகிறேன். கீரையை அலசி எடுத்ததுக்கப்புறம் கீரை சூப் எப்படி வைக்கிறேங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பாட்டில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, ஜீரகம் பொரிஞ்சவுடனே 1 செம்பு தண்ணி விட்டு பாசிப்பருப்பு கழுவி அதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்பு வேகிறக்குள்ளே கீரையை கழுவி எடுத்த கீரையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட காயும் போட்டுற போகிறேன். இப்போ பாசிப்பருப்பு வெந்திருக்கான்னு பார்க்கலாம். 3/4 பாகம் பாசிப்பருப்பு வெந்தோடனே அது கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையும் போட்டு மணத்தக்காளி காய் அதையும் சேர்த்துக்க போகிறேன். காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அது வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் பருப்பும் கீரையும் நல்லா வேகணும். வேக விட்டு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க, கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு. காலை நேரம் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி கீரை சூப் வச்சு சாப்பிட்டோம்னா வாய்ப்புண், குடல் புண் இதெல்லாமே ஆறக்கூடிய ஒரு குணம் இருக்குது இல்லையா இந்த கீரைக்கு. அதான் நான் சொல்ல வரேன். அம்மாவுக்கு ஒரு நாள் தேங்காய் பால் கொடுப்பேன் எம்டி ஸ்டொமக்கில், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கீரை சூப் வச்சு கொடுப்பேன். அவங்களால வந்து இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் தான் சாப்பிட முடியும் அம்மானால், அதனால் அந்த மாதிரி தான் நான் காலை நேரம் வச்சு கொடுக்குறது. ஒரு நேரம் மாதுளம்பழம் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறேன் அம்மாவுக்கு. காலையில் அம்மாவுக்கு கீரை சூப் கொடுத்துட்டேன்னா அடுத்து வந்து 11:30க்கு ஒரு ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா அம்மா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இட்லி தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது இல்லை அம்மா. நான் வந்து கீரை சூப் சாப்பிட்டு 1 ஹவருக்கு அப்புறம் இட்லியும் மீன் குழம்பும் இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.